முக்கியமானது. நம்முடைய கேரக்டர் என்பது முக்கியமானது. இதுவெல்லாம் ஒரு நாளில் வந்து விடாது. இப்போதிருந்தே அதை வளர்த்தாக வேண்டும், மேம்படுத்தியாக வேண்டும். நாம் சொல்லுவதும் நாம் செய்வதும் மாறுபட்டு இருக்கக்கூடாது. மாறுபட்டால் நம்பகத்தன்மையை இழந்துவிடும். நம்பகத்தன்மையை இழந்தால் தலைவராக நீடிக்க முடியாது. கிரெடிபிலிட்டி. இவன் சொன்னா இந்த வேலை நடக்கும், பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு ஒரு ஆசிரியர் நம்பணும். இந்த பிள்ளைக்கு அந்த வேலையை விடுத்தா அந்த வேலையை அவன் கரெக்டா சொன்னபடி செய்வான் அப்படின்னு பெற்றோர் நம்பணும். இந்த நம்பிக்கையை பெறுவது, நம்பகத்தன்மையை வளர்த்துக் கொள்வது. இவங்க சொல்லாத வேலை நடக்காது, சும்மா வாயில சொல்லிட்டு போயிடுவான், பந்தல் போட்டு போயிடுவான், இவன் வேலையை ஒப்படைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்பகத்தன்மை இல்லாதனால. நம்பகத்தன்மை இல்லைன்னா லீடர்ஷிப் என்பதே இல்லை. அங்க சின்னதிலிருந்தே, குழந்தையிலிருந்தே, மாணவ பருவத்திலிருந்தே சொல்லும் செயலும் ஒன்று என்று காட்டக்கூடிய வகையில் உங்களுடைய ஆட்டிடியூட் என்பது டெவலப் ஆகும். அதான் லீடர்ஷிப். சின்சியாரிட்டி, அதான் லீடர்ஷிப். ஒரு வேலையை கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேலையை செய்து முடிக்கணும், குறித்த காலத்தில் செய்து முடிக்கணும். ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னா ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து நிற்கணும். வந்து தலையை செய்யக்கூடாது. சார் நான் செய்ய முடியாது சார், எனக்கு அம்மா வேலை இருக்காங்க சார், நான் அங்கே போயிட்டேன் சார், நான் மறந்துட்டேன் சார், நான் விளையாடுறேன் சார் அப்படின்னா யூ ஹேவ் நோ சின்சியாரிட்டி இன் யுவர் டியூட்டி. உங்களோட வாத்தியார் சொன்னதுல உனக்கு வந்து ஒரு சின்சியாரிட்டி இல்லை அப்படின்னா உங்க லீடர்ஷிப் டெவலப் ஆகாது. குறித்த நேரத்தில் ஸ்கூலுக்கு வரணும், பிரேயர்ல வந்து அட்டெண்ட் பண்ணணும், அது ஒரு சின்சியாரிட்டி. இந்த சாப்டர், இந்த சிலபஸ், இந்த சாப்டர் இன்னைக்கு இந்த சோசியல் சயின்ஸ் டீச்சர் எடுக்க போறாங்கன்னா முன்கூட்டி நீ படிச்சுட்டு வரணும். வாத்தியார் சொன்னதுக்கு பிறகு போய் படிக்க கூடாது, அதுக்கு முன்கூட்டியே படிக்கணும். இதெல்லாம் லீடர்ஷிப்ல வருது, சின்சியாரிட்டியில் வருது. எந்த வேலையை நாம் செய்கிறோமோ, எந்த களத்தில் நாம் நிற்கிறோமோ அந்த களத்தில் போக்கஸ்டா இருக்கணும். அதுதான் சின்சியாரிட்டி. அட்டென்ஷன் டைவர்ட் ஆகக்கூடாது. எக்ஸாம் நாள் இருக்கு, இஷ்டத்துக்கு நம்ம சினிமா பார்க்கலாம், அரட்டை அடிக்கலாம், செல்போன்ல வந்து கேம்ஸ் விளையாடலாம், ரீல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம டைமை வந்து வீணாக்கிட்டு கடைசி நேரத்தில் பதற்றப்பட்டோம்னா ஒரு வேலை நடக்காது. இதுவெல்லாம் உங்களுடைய லீடர்ஷிப்பை வந்து சீர்குலைச்சிடும். லீடர்ஷிப்ங்கிறது வந்து ஒரு பார்ட்டியை உருவாக்கி தலைவர்னு அறிவிச்சுக்கிட்டா பேர் தான் லீடர்ஷிப் கிடையாது. லீடர்ஷிப் என்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னன்னா சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு சிச்சுவேஷன் ஒண்ணு சுத்தி இருக்கு, திடீர்னு ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்கிறார், ஹெட்மாஸ்டர் கேட்கிறார், அந்த இடத்துல நீ எப்படி பதில் சொல்றது? அப்ப நீ வந்து ரொம்ப சப்மிசிவா எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா உன்னை மன்னிச்சு விட்டுருவாங்க, நம்ம அந்த நேரம் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வாட் எவர் இட் இஸ், யூ ஹாவ் டு ஃபேஸ் த சிச்சுவேஷன். எதுவா இருந்தாலும் நீ ஃபேஸ் பண்ணணும், அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், எந்த நேரம் அதுக்கு ரெடியா இருக்கணும். இதெல்லாம் தான் உங்களுடைய கேரக்டர் பில்டிங். இதுதான் பில்டிங் ஆஃப் லீடர்ஷிப். லீடர்ஷிப் நம்முடைய மேக்கிங் ஆஃப் ஸ்மார்ட் அப்படின்னு ஒரு பகுதியை படிச்சார் நம்முடைய ப்ரொஃபசர், நம்முடைய டீச்சர் ஜோசப் ஜெரால்ட். அவர் தான் சோசியல் சயின்ஸ் டீச்சர். அவர் என்ன சொல்றாரு? ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மாடல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தமிழ்நாடு. அதை சுருக்கமா அப்ரிவியேஷன் ஸ்மார்ட். அதுக்கு எப்படி உருவாச்சுன்னு அவர் சொல்றாரு. இந்த பள்ளி தொடங்கி 190 வருஷம் ஆகுது. 190வது ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய பல்வேறு செயல் திட்டங்களும் ஒன்றாக இதை நாங்கள் டிஸ்கஷன் செய்தோம், கலந்தாய்வு செய்தோம். ஏன் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு. அப்ப நம்முடைய தலைமை ஆசிரியர் இன்டர்வியூ பண்ணி இதை நீங்க விதின் தி கேம்பஸ்குள்ள பண்ணாதீங்க, நம்ம ஸ்கூலுக்குள்ள பண்ணாதீங்க, இதை இன்டர் ஸ்கூல்
பல ஸ்கூல்ல இருந்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து பண்ணுங்க அப்படின்னு ஆலோசனை சொன்னாரு. அதை தான் நாங்கள் டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ண